எல்லாம் சேர்ந்து காலையில் ஒரு நல்ல கதை சொல்ல போகிறோம். பாய்ஸ் டீமில் இருக்கிற ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டு 2-3 பேர் ஒரு கேரக்டர் ஆகிக்கிறீங்க. சௌந்தர்யா ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க. 2 வரிசையை மாத்திக்கிறேன். ஒரு பிக் பாஸ்ன்ற வீட்ல பாய்ஸ் டீம்ல இருந்தாங்களாம். அதுல முக்கியமா ஜெஃப்ரின்ற ஒரு ஆளு ரொம்ப சேட்டைக்காரனா. இதை சொல்றதுக்கு முதல்ல ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஒரு குறும்புக்கார பையனா இருந்தாலும் அந்த இடத்துல தீபக்குன்னு ஒருத்தர் இருந்தாராம். தீபக் வந்து எப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து ஒன்று அங்கங்கே மாற்றி சொல்லிட்டு இருக்கிறதுனால முத்துக்குமரன் வந்து ரொம்ப மன உளைச்சலில் ஈடுபட்டானா. மன உளைச்சலில் ஈடுபட்ட முத்துக்குமரன் என்ன ஆயிடுச்சுன்னா ரஞ்சித் கிட்ட போய் சொல்லி போய் ரஞ்சித் வந்து காய்ச்சலில் படுத்து தூங்கிட்டானா. அதே மன உளைச்சல் கொண்ட முத்துக்குமரன் அவர்கள் இந்த வீட்டை வந்து அவர் பேச்சு திறமையால ட்விஸ்டிங் பண்ணி ஆள்றாருன்னு ஒரு திமிர்ல இருக்காரு. அவர் அப்படி திமிர்ல இருக்கவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் முத்துக்குமரன் என்ன பண்ணாரா, எல்லாருக்குமே நல்லா சூப்பரா சமைச்சு போடணும்னு யோசிச்சாராம். அதுக்கு வந்துட்டு நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி சொன்னாரா, இல்ல நம்ம கிட்டேயே வந்துட்டு ஒரு சிக்கன் இருக்கு, சிக்கனோட சேர்ந்து பொட்டேட்டோ இருக்கு, நம்ம அதை சமைக்கலாம்னு யோசிக்கும் போது அந்த பொட்டேட்டோவையும் சிக்கனையும் கீழே போட்டாங்க. அதை யாராவது பார்த்துட்டாங்களா அப்படின்னு பக்கத்துல பார்த்துட்டே குறுக்குறுன்னு இருக்கும்போது இன்னைக்கு பிக் பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பாய்ஸ் டீமை வச்சு ஒரு கதை சொல்லணும்னு கேர்ள்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யாவை ஆரம்பிக்க சொல்கிறாங்க. சௌந்தர்யாவும் கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜெஃப்ரியை வச்சு ஆரம்பித்த கதையில் அப்படியே நகர்த்திட்டு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அதை கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்லி முடிச்ச பிறகு பவித்ரா கிட்ட போகுது. பவித்ரா முத்துக்குமரனுக்கு ஒரு வைஃப் இருக்காங்கன்ற அளவுக்கு சொல்ல போயிட்டாங்க. முத்துக்குமரன் கேட்குறாரு, இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதை சமாளிச்சுக்கிட்டு அந்த ஒய்ஃப் வந்து சிவா தான், லேடி கெட்டப் போட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஹன்சிதா கிட்ட அந்த கதை வந்து முடியுது. ஸோ ஹன்சிதா என்ன பண்ணுறாங்க, விஷால் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கனவு தான், கனவுல முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாரு, அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த நிகழ்வு இன்றைக்கி பிக் பாஸில் நடந்தது. இந்த சீசனில் உங்களுக்கு பிடிச்சது யார், இந்த வாரம் ஓட்டிங்கில் ஃபஸ்ட் ப்ளேஸில் வரப்போகிறது யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டினியூஸாக நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.